தமிழும் தமிழ்நாடும் செழிக்க வேண்டுமென்றால் புத்தகம் எனும் அறிவாயுதத்தை இளைஞர்கள் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்த 6 பேருக்கு 2026ஆம் ஆண்டிற்கான கருணாநிதி பொற்கிழி விருதுகள் மற்றும் பபாசி விருதுகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழ் சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக உலகத்தில் மதிக்கப்பட வேண்டும், அதற்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவை புத்தகங்கள் தான் என குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டு முதல் தன்னை சந்திக்கக்கூடியவர்கள் வழங்கிய சுமார் 4 லட்சம் புத்தகங்களை இலங்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கவும் ஏராளமான திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிந்தனைகள் வளர வளரதான் தமிழகத்தின் வளர்ச்சி மேல் நோக்கி போகும். போராடி போராடி வளர்ந்துள்ள நம்மை யாரும் வீழ்த்திவிட அனுமதிக்க கூடாது என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம், தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா, நீங்க வெற்றியாளர்களா உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு போறப்போ அங்க பூங்காக்கள், பயணங்கள்னு பொது இடங்கள்ல நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போறதை நான் பார்ப்பது உண்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க அந்த நிலைமை இல்லை. இது மாறணும். உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழினத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும். போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். இங்க இருந்து நாம முன்னாடி தான் போகணும். யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது. அதனால தினமும் 1 மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்.